ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டர்ஃப்ளை பட்டீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது உளுந்து கஞ்சி. எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 மணி நேரம் ஊற வச்ச உளுந்தை கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வந்த பிறகு அதுலேருந்து 2 கரண்டி எடுத்து ஒரு திக்கான பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். இப்படி திக்கான பாத்திரத்தில் மாற்றி எடுக்கும்போது தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். கூடவே 3 டம்ளர் தண்ணி இதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இட்லி மாவு ஊற வைக்கும் போது அதுலேருந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை அது மேலே வச்சு கிண்ட ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு 10-15 நிமிஷம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லை நீங்கள் கொஞ்சம் விட்டால் கூட அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கிண்ட ஆரம்பிக்கும் இது பொங்க ஆரம்பிக்கும். பொங்கி வரும்போது இதில் இருக்க ஒரு பச்சை வாசம் போய் வாசனையாக மாறும். அந்த அளவுக்கு கிண்ட ஆரம்பிக்கணும். ஓரளவுக்கு பொங்குறது நின்ன பிறகு நம்ம தட்டி வச்சிருக்க ஏலக்காய், இஞ்சி அதையும் போட்டு நல்லா கிண்ட ஆரம்பிக்கணும். பச்சை வாசம் முழுமையாக போய் வாசனையாக மாறின பிறகு இதில் இருக்க பொங்குறது கம்மியாயிரும். அப்போ அரை பவுல் வெல்லத்தை அதில் ஆட் பண்ணிக்கணும். அதையும் போட்டு நல்லா கிண்ட ஆரம்பிக்கணும். கூடவே திருவி வச்சிருக்க தேங்காவையும் ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க, சூப்பராக சிம்பிளாக உளுந்து கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது மூட்டு வலி, முதுகு வலி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா சாப்பிட்றதுக்கு பாயாசம் மாதிரியே இருக்கும். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. நன்றி.